ஓகே. ஹலோ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்க்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஸோ அதான் இது குழப்பமா கேட்குது. உனக்கு இருக்கா இல்லையான்ற மாரி. ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இதான் ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷன். ஸோ இஃப் an object attains its initial position or original orientation by rotating itself at an angle less than 360 degrees, then that particular object has rotational symmetry. ஸோ இப்ப ரொட்டேஷனல் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி நான் சொல்லிடுறேன் டெஃபினிஷன். Total number of times the figure coincides with itself இந்த இடத்துல triangle coincides with itself in one complete rotation. By the time it completes one full rotation is called the order of rotational symmetry. So ஒரு full 360 degrees complete பண்றதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நீங்க ஒரு குட்டி ஆங்கிள் திருப்புனா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். அதான் வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷன். ஸோ இப்போ நான் இதை ஆப்லேயே காமிச்சிடறேன். இது ஆப்ல காமிக்கிறேன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணலான்றத. ஸோ நம்ம ஆப்புக்கு போயிடுறேன். ஸோ இதான் ஆப். ஸோ ஆப்ல நான் ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ட்ரையாங்கிள் நான் ஸ்லோவா இப்போ திருப்ப போறேன். ஓகே. இப்போ ட்ரையாங்கிள் எவ்ரி டைம் நீங்க 120 டிகிரிஸ் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரொட்டேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த ரெட் ஹெட் மட்டும் பாருங்க. 120, 240, 360. 120, 240, 360. ஸோ எவ்ரி டைம் நீங்க 120 டிகிரிஸ் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ரொட்டேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதான் ஐடியா. So each time you turn 120 degrees, you will get back the same orientation. You will get the original orientation. So அதான் ஐடியா. ஸோ 120 டிகிரிஸ் நீங்க திருப்பினா உங்களுக்கு ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைக்கும். செகண்ட் டைம் நீங்க 120 திருப்பினாலும் உங்களுக்கு அதே ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைக்கும். தேர்ட் டைம் நீங்க திருப்பினாலும் அதே ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைக்கும். ஸோ 3 டைம்ஸ் நீங்க 120 டிகிரிஸ் 120 டிகிரிஸ் 120 டிகிரிஸ் திருப்பலாம். ஸோ பை த டைம் யூ கம்ப்ளீட் ஃபுல் 360 டிகிரிஸ் உங்களுக்கு 3 தடவை அந்த ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிரும். அதான் ஐடியா. ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல். ஸோ வெர்டிசஸ் எல்லாமே சென்டர்ல, அதாவது இந்த சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க இதை, இல்ல சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கூட சொல்லலாம். சென்ட்ராய்ட்ல இருந்து ஈக்வி டிஸ்டன்டா இருக்கும், ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கும் எல்லாமே. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவல், இந்த 3 லைனுமே ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் த சென்டர். ஸோ பேசிக்கா ஆல் வெர்டிசஸ் ஆர் ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் த சென்டர். அதனாலதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. ஸோ அதான் மெயின் கீ டேக்அவே. ஸோ இதுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. ஸோ 2 பாயிண்ட் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். Equilateral triangle does have rotational symmetry. So yes ன்னு போட்டுக்கலாம். So order of rotational symmetry என்னது 3 தான். So order equal to 3. Every time நீங்க 120 degrees turn பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.